மயிலாடுதுறையில் சுற்றித் திரிந்த சிறுத்தை ஒரு வாரமாக பிடிபடாத நிலையில் தஞ்சாவூருக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சேதுராமன் வழங்கிட கேட்கலாம். சேதுராமன் வணக்கம். தற்போது வனத்துறையினர் என்ன தகவல் அளித்திருக்கிறார்கள்? அப்பகுதி மக்களின் கருத்து என்னவாக இருக்கிறது சிறுத்தை நடமாட்டம் குறித்து? மயிலாடுதுறை நகரில் கடந்த 2ஆம் தேதி சிறுத்தை நடமாட்டம் தென்பட்ட இதனை அடுத்து சிறுத்தை தேடும் வனத்துறையினர் தீவிரமாக 5 நாட்களுக்கு மயிலாடுதுறை ஈடுபட்டு தேடி வந்தனர். சிறுத்தை கிடைக்காததால் 6வது நாளாக மயிலாடுதுறை அடுத்த 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குத்தாலம் தாலுகா காஞ்சிவாய் என்ற கிராமத்தில் சிறுத்தை தென்படுவதாக அப்பகுதி மக்கள் தகவல் அளித்தனர். பேரில் வனத்துறையினர் அங்கு முகாமிட்டு தீவிரமாக தேடி வந்தனர். மசினக்குடி T23 புலியை பிடிப்பதில் சிறப்பாக செயல்பட்ட பொம்மன் மற்றும் காளான் ஆகியோர் காஞ்சிவாய் பகுதியில் தேடி வருகின்றனர். காஞ்சிவாய், பேராவூர், கருப்பூர் கிராமங்கள் சுற்றித் திரியும் அப்பகுதியில் உள்ள நண்டலாறு மற்றும் இரு கரைகளிலும் சென்சார் கேமராக்கள், தெர்மல் டோன் கேமராக்கள் பொருத்தியும் 16 கூண்டுகள் வைத்தும் உயிருடன் ஆடு, பன்றி மற்றும் இறைச்சிகள் கூண்டுகள் வைத்து சிறுத்தையை பிடிக்க முழுமூச்சாக ஈடுபட்டு வந்தனர். மேலும் கோயம்புத்தூரில் இருந்து WWF இந்தியன் நிபுணர் குழு 30 கேமராவுடன் களத்தில் பணியை தொடங்கியிருப்பதாக, இதையடுத்து வைக்கப்பட்டுள்ள 16 கூண்டுகளிலும் சிறுத்தை சிக்கவில்லை. இன்று ஒரு வாரமாக அதிகாரிகள் போக்கு காட்டி வரும் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் சிறுத்தை நடமாட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருது தாலுகா நரசிங்கப்பேட்டை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக நேற்று கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் சிறுத்தை இடம் பெயர்ந்திருக்கலாம் என்ற கேள்வியும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதே போன்ற பக்கத்தில் உள்ள வடமட்டம், அதாவது திருவாரூர் மாவட்டத்திற்கும் சென்றிருக்க வாய்ப்பு உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சேதுராமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.